கலர் வாவ், ஒயிட் கலர் வாவ் எல்லா வேஷ்டியும், கிரீன் கலர் ஓ மை காட் வாவ், ஆரஞ்சு கலர் வாவ் வாவ் வாவ், and then my dear purple 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 purple, so beautiful, just looking like a wow. அதாவது நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் தளர்கின்றதுன்னு பேச வரவங்களும் எப்படி வந்திருக்காங்க பாருங்க, வாவா வந்திருக்காங்க. வளர்கிறது அப்படின்றத அவங்க அணிந்துட்டு வந்திருக்கிற ஆடையிலேயே சொல்றாங்க. உங்களுடைய கல்லூரி மாணவர்களும் அதை வந்து உணர்த்துறாங்க. பாரம்பரிய உடையில அமர்ந்திருக்காங்க. முதல்ல எங்க அன்னைக்கு வேற வழி இல்லாம அவங்க ஆப்போசிட்ல பேசணும்ன்றத வெளிப்படையா தெரிவிச்சு அவங்க 3 பேருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஃபைனலி நடுவர் அவர்களே, எங்கள் சொல்லின் வேந்தர் நெல்லை சுப்பையா அவர்களே, தங்களுக்கு தெரிந்ததும் தெரியாததும் இல்லை, தங்களுக்கு தெரியாத கல்லூரியும் இல்லை, அதுலயும் நடிச்சிருக்கீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக தொடர்ந்து 8 மணி நேரம் தொடர் நேரலையில பேசியிருக்காருன்னு அந்த பாப்பா சொல்லுச்சு. யாரோ ஒரு சகோதரி சொன்னாங்க. பேசிப்புட்டு தளர்கிறதுன்னு ஒரு 3 பேரை இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களே, அவங்க பக்கத்துல வேற நீங்க வேட்டியை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, எதிர்க்க மனைவி முன்னாடி வேற உட்கார்ந்துருக்கீங்களே, அவங்களும் பாரம்பரிய உடையில வேற உட்கார்ந்துருக்காங்களே, பரவாயில்ல இருக்கட்டும், பாத்துக்கலாம். ஆனா நம்மளுடைய நடுவர் அவர்களுக்கும் ஒரு கைத்தறி கொடுத்துருங்க. பின்னாடி இருக்கிற நிறைய பேர் வந்து போலாமாடி, என்னடி இது டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில சொற்கள், ஒரு சில வார்த்தைகள் அவங்களையும் திரும்பி பார்த்து கைத்தட்ட வச்சது அந்த நடுவர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பதான் விஷயத்துக்குள்ளே வரேன். தை திருநாளுக்காக இந்த வருஷம் எத்தனை பேர் நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்கு கிளம்புனாங்க தெரியுங்களா? ஒரே நாள்ல 2 லட்சம் பேர் இங்க இருந்து அவங்க சொந்த ஊரை நோக்கி போனாங்க. காரணம் என்ன? இயந்திர வாழ்க்கையிலிருந்து என் சொந்த ஊர், என் சொந்த மண்ணுக்கு போய் அந்த விழாவை கிராமிய கலைஞர்களோடு கொண்டாடணும்ன்ற ஒரு விருப்பத்தோட தான் போனாங்க இல்லையா? எவ்வளவு ஜாலியா இருந்ததுங்க. 4 நாள் ஜாலியா ரோட்ல நம்மளால டிராவல் பண்ண முடியுது, டிராபிக்கே இல்லாம. உள்ளூர்ல என்ன நடந்துச்சு? ஆமா, அதுலயும் பாத்தீங்கன்னா நெரிசல் இல்லாத ஒரு நகரத்தை நம்ம அன்னைக்கு தான் பார்த்தோம். ஆமா, முக்காவாசி சென்னை வந்து ஊருக்கு போயிட்டாங்க, ஒரு காவாசி சென்னை தான் இங்க இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க நான் சொல்றேங்க, அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதனால இங்க இருந்தாங்க. இல்ல அவங்க எல்லாம் பக்கத்துல வீடு கட்ட முடியாம ஒண்ணுக்கு மேல வீடு கட்டி இப்ப அண்ணாந்து பாக்குற இடத்துல அபார்ட்மெண்ட்ல இருந்தாலுமே கிராமத்து கலைஞர்களை வர வச்சு ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டும் தை திருநாள கிராமிய கலை விழாவை கொண்டாடினாங்க. உண்மையா இல்லையா? திரும்பும் இடம் எல்லாம் நம்மளுடைய கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம் எல்லா கலைஞர்களுடைய வாழ்க்கையை எங்களால் அங்க வந்து பார்க்க முடிஞ்சது. அதனால கிராமமும் இங்க வருது, நகரமும் அங்க போகுது. இங்க எங்க நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் அழியுது, தளருது நம்ம சொல்ல முடியும்? ரொம்ப சரியா பேசுறாங்க, நல்ல கைத்தட்டு கொடுங்க உங்களுக்கு. இல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, கிராமத்துக்கு பஸ்ல போயிட்டாங்கன்னு ஒரே வார்த்தையில அதை சொல்லிட்டீங்கம்மா. ஆனா அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுங்களா? அதாவது திருப்புன்னு பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளைட்டுக்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம ஊர்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வீட்லயா நகையை வாங்கி போட்டு மேக்கப் பண்ணி ஒப்பேத்தி முன்னாடி கொண்டு நிப்பாட்டுவாங்க. பாத்தீங்களா? மாப்பிள்ளை பார்ப்பாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லாம் இவன் நகை தான் போடுன்னு நினைப்பானா, ஒண்ணுமே ஒரு சொந்தம் இருக்காது. அந்த மாதிரி நேற்றுக்கு வரைக்கும் புளியமரம் நின்று போயிருக்கும் பஸ். ஆனா அதுக்கு வந்து பைபாஸ் ரைடர் அப்படின்னு பேரை போட்டு ஜம்மு வந்து நிப்பாட்டி அந்த வண்டியில ஏறி நாங்க கஷ்டப்பட்டு ஊருக்கு போனாலும் சொந்த ஊருக்கு போகணும் நினைக்கிறோமே, அதுதான் சிறப்புங்கிறத அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இருந்த ஊர்ல இருந்து எங்க சொந்த ஊரையும் வர வச்சோம் ஐயா. அதுதான் எங்களுடைய தமிழரின் பாரம்பரிய கிராமிய கலைகள் வளருது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா கிராமிய கலையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. தமிழ் மாதங்களோடு எப்படி பிணைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. சித்திரை வெயிலோடு விளையாடி, வைகாசி விசாகத்தில் பால்காவடி எடுத்து, ஆனி பௌர்ணமி மாங்கனி திருவிழா நடத்தி, ஆடிப்பட்டம் தேடி விதைச்சு, 18 நாள் ஆவணி மூல திருவிழா கொண்டாடி, புரட்டாசியில நவராத்திரி பூஜையை ஸ்டார்ட் பண்ணி, ஐப்பசியில தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு சூரசம்ஹாரத்தை நிகழ்த்தி, கார்த்திகையில தீபமேற்றி, மார்கழியில இசை விழா நடன விழா நடத்தி, தை திருநாளாம் தமிழ் திருநாளில் தலை நிமிர்ந்து நின்று, மாசி மகத்துல திருச்செந்தூர் திருவிழாவை தேரோட்டி சிறப்பா பங்குனி உத்தர பெருவிழாவோடு முடிக்கிறோம். இதுல எல்லாத்துலயுமே கிராமிய கலைகள் இல்லாம ஒரு விழாவும் நடக்க முடியாது, ஒரு தேரோட்டமும் நடத்த முடியாதுங்க ஐயா. அதற்காக தான் அந்த காலகட்டத்திலேயே தமிழ் மாதங்களோடு நம் கலைகளையும் கிராமிய கலைகளினுடைய வாழ்க்கையும் பிணைச்சிருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கவலைகளை மறக்க செய்யறது வேணா நீங்க சொல்ற மாதிரி கேளிக்கைகள் இப்ப வந்திருக்கலாங்க. ஆனா நம் கனவுகளை வளர்க்க செய்வது பாரம்பரிய கலைகள் மட்டும்தான். பாப்புலரா இருக்கிறது வேணா கேளிக்கைகளா இருக்கலாம், பண்பாட்டை உணர்த்துவது நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் தான். வசதிக்கும் கொஞ்சம் அசதிக்கும் வேணா நம்ம கேளிக்கைகளை பயன்படுத்திக்கலாம், ஆனா நம் வரலாற்றை உறக்க சொல்லுவது நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் தான்.
கடந்த 2019 சீன அதிபர் ஜின்பிங் இங்க வந்தார். அவர் வந்து ஃப்ளைட்ல இறங்கும் பொழுது மகாபலிபுரத்துல அங்கதான் வந்து அவர் தங்கினாரு. அந்த ரன்வேன்னு சொல்லக்கூடிய ஓடும் பாதையிலேயே 500க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் நம்மளுடைய கிராமிய பாரம்பரிய கலைகளோட அவரை வெல்கம் பண்ணாங்க. அவருக்கு ஒரு ஷாக்கு. அங்க வந்த கலைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா கொம்பு வாத்தியம், பறையாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், இத்தனை ஆட்டங்களோட அந்த ரன்வேல இறங்குறாருங்க அவரு. அவர் பார்த்துட்டு சீனாவே அவங்க தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி பாரம்பரியத்துல நாங்க தான் இருப்போம். ஜின்பிங்கே அவ்வளவு வியந்து போனாராம். சரி, அவ்வளவு சந்தோஷத்தோட ஓகே டாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்ல ஏறி கிளம்பினாராங்க. அவர் போகக்கூடிய வழிகளில் எல்லாம் நம்மளுடைய கிராமிய கலைஞர்கள் அவங்களுடைய கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டத்தின் மூலமாக தொடர்ந்து ஒரு 3500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அங்கிருந்து அவர் கிளம்பும் போது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் எத்தனையோ பயணம் மேற்கொண்டிருக்கேன், ஆனா என் வாழ்க்கையிலேயே என் மனதை மயக்கிய பயணம்னா அது இந்திய நாட்டினுடைய இந்த பயணம் தான். அதை என்னால மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிராமிய கலைகள் எங்கும் மாறல, குறையல, வளர்கிறது. இன்னும் பெண்களோடு சேர்ந்து தலை நிமிர்ந்திருக்கின்றது அப்படின்றதுதான் இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். குறிப்பா எத்தனை கிராமிய கலைகள் இருக்குங்க, அது ஒவ்வொன்றும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு தாலாட்டு, வில்லுப்பாட்டு, சொல்லுப்பாட்டு, சிறுவர் சிறுமிக்கு சிலம்பாட்டம், கோலாட்டம், பொம்மலாட்டம், வாலிபிக்கு கும்மியாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், வீரத்திற்கு புலியாட்டம், மாடாட்டம், பறையாட்டம், உரிமையாட்டம், தப்பாட்டம், புதுமண தம்பதிகளுக்கு குறவன் குரத்தியாட்டம், கரகாட்டம், உரியாட்டம், திருமணமாகி கொஞ்ச நாள் ஆனவங்களுக்கு பேயாட்டம், சாமியாட்டம், காளியாட்டம், பாம்பாட்டம். அது மட்டும் இல்ல, அழகுக்கு காவடி ஆட்டம், தேவராட்டம். இப்ப கூட ரீல்ஸ்ல தேவராட்டம் ஆடின ஒரு பெண்களுடைய அந்த ரீல் என்னமா வைரல் ஆச்சு. அந்த பாட்டு நான் மறந்துட்டேன், வரும். நீங்க அப்புறமா எனக்கு அந்த பாட்டு அனுப்புங்க, அதை கண்டிப்பா சொல்லுவோம். இதை விடுங்க, இந்த பக்கம் வாங்க. கூத்து, எத்தனை கூத்து இருக்குங்க. தெருக்கூத்து, மெய்க்கூத்து, அபிநய கூத்து, கணியான் கூத்து, வினோத கூத்து, குடக்கூத்து, பார்வை கூத்து, குறவை கூத்து. அவ்வளவு ஏன், நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் நடனம் ஆடி ஆஸ்கார் விருதையும் கோல்டன் குளோபல் விருதையும் தூக்கி கொடுத்தது எதுக்கு? நம்ம நாட்டு கூத்துக்குங்க. நாட்டு கூத்து இங்க போய் ஆஸ்கார் விருது வாங்கிட்டு வந்திருக்குன்னா பாரம்பரிய கலைகள் தளர்கிறதுன்னு கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம ப்ளூ சட்டை போட்டுட்டு நடுவில் வேற ஒருத்தர் வேஷ்டி கட்டிட்டு உட்காந்து பேசுறாருன்னா, நடுவர்களே நீங்க பச்சை சட்டை, நான் உங்களை சொல்லல, என்னால அதை வந்து பொறுத்துக்கவே முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்க, பாட்டுல ஆரம்பிச்சேன் இல்லையா, பாட்டை விடுங்க. நடனக்கலை, பாட்டு இதை மட்டும் இல்ல, காளைகளை கட்டவிழ்த்து விடுறதுல ஆண்களுக்கு இணையா இப்ப பெண்கள் வந்திருக்காங்க இல்லையா, அங்க நம்மளுடைய பாரம்பரிய கலை வளர்ந்துதானே இருக்கு. சிறுமி யோகதர்ஷினி ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? தன்னுடைய 16-17 வயசுல இருந்தே 2 காளையை வளர்த்து தொடர்ந்து கட்டவிழ்த்து விட்டு அந்த காளை வெற்றியை பெருமான் ஏங்கி காத்திருந்திருக்காங்க. முதல் முறை அது போகும்பொழுது மாட்டை வந்து பிடிச்சிட்டாங்க, பிடிமாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு பெண் இறங்கி மாட்டை கட்டவிழ்த்திருக்காங்கன்னு ஆறுதல் பரிசு கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு வாங்குமா, நம்மளுக்குள்ளேயே ஊறி இருக்கும் இல்லையா ரத்தம், தமிழர் ரத்தம் இல்லையா, நான் வெற்றி பெற்று வாங்கிக்கிறேன். அது என்ன பெண்ணுன்னு சலுகை நீங்க கொடுக்கறது, நீங்க கொடுக்குற சலுகை எங்களுக்கு வேணாங்க, என் கருப்பு ஜெயிப்பான் அன்னைக்கு நான் வாங்குறேன்னு சொல்லிச்சு. கோவை ஜல்லிக்கட்டுல முத்து கருப்பு வெற்றி பெற்றது. தங்க நாணயத்தை அந்த பெண் அன்னைக்கு பரிசா வாங்கினா. அவங்களை தொடர்ந்து கள்ளப்பட்டி, கனிமொழி, இப்படி எத்தனையோ பெண்கள் இப்ப களம் இறங்கி காளையை இறக்க வந்திருக்காங்க. காளையரால் கல்வி கிடைக்காமல் அவதிப்பட்ட காலம் மாறி இன்று காளையையும் கட்டவிழ்க்க பெண்களால் முடியும். என் பாரம்பரிய கலையை உயர்த்த நாங்கள் உள்ளோம் என்று சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரி ஜீன்ஸ், சுடிதார் போட்ட பெண்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தமிழச்சி தானே. இந்த இடத்துல நீங்க கை தட்டிக்கணும், அவங்க தட்டினாங்க, தேங்க்யூமா. ஏன் அணின்றதுனால தட்டிட்டாங்க. நிறைவான ஒரு சிறு கதையோட நான் முடிக்கிறேன். நிச்சயமா ரொனால்டோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சூப்பரான பிளேயர். அவர் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. அந்த இன்டர்வியூல போய் அவர் உட்கார்றாரு. அவர் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, கோக் பாட்டில் 2 வச்சுட்டாங்க. கோக் பாட்டில் 2 வச்சுட்டோன்னே அவருக்கு பேசினாலும் கண்டிப்பா தாகம் எடுக்கும் இல்லையா. இப்ப அவர் அதை எடுத்துட்டாருன்னு வைங்களேன், அந்த கோக்குக்கு அவர் விளம்பரம் கொடுத்த மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் வச்சிருக்காங்க, அது வேற விஷயம். அவர் என்ன பண்றாரு யோசிக்கிறாரு, அவருக்கு தாகம் எடுக்குது. உடனே அக்கம் பக்கம் பார்த்துட்டு இந்த 2 பாட்டிலையும் எடுத்து கீழே வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற தண்ணி பாட்டில் எடுத்து அக்வா அப்படின்னு ஒரே வார்த்தை தாங்க சொன்னாரு. அன்னைக்கு $9 பில்லியன் வந்து கோக்கோடைய மார்க்கெட் இறங்கிடுச்சு, விழுந்துச்சு. நான் என்ன எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ உங்க முன்னாடி பாரம்பரிய கலைகள் வளர்கின்றதா தளர்கின்றதான்ற 2 பாட்டில் வச்சிருக்கோம். நீங்க தளர்கின்றதுன்ற கோக் பாட்டில் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவர் இப்போ வேற ஏதோ ஒரு பாட்டில் எடுத்திருக்காரு, அக்வா எடுத்திருக்காரு இப்போ அவர் கையில. பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேரையும் போய் அது என்ன ரீச் ஆகும், ஆமா தளர்ந்துருச்சு
கலந்துரும் சார். அதனால நீங்க வளர்கிறதுன்றத நல்லது ஒரு தீர்ப்பை நடுவில் உட்கார்ந்துருக்கிறதால நிச்சயமா நாங்க கொடுத்துதான் ஆகணும்ன்றத உறுதியா சொல்லி நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் என்றென்றைக்கும் வளரக்கூடியவைதான். என்ன மேல் அது நாகரிக உடை அணிந்திருக்கிறதே தவிர உள்ளுக்குள்ள ஒரு தமிழச்சியும் தமிழனும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். தூங்கிக் கொண்டிருப்பவனை தட்டி எழுப்ப தேவையில்லை, சரியான தருணத்தில் அவனே எழுந்து குரல் கொடுப்பான் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.